2025 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2025 நவம்பர் மாச දෙවැනිදා එරිදින. ஆண்டுடைய கிருபையினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம். දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් අපි රැස් වෙලා ඉන්නවා. கடந்த மாதங்களுக்கு போதுமான கிருபை எங்களுக்கு தேவன் தந்தார். පසුගිය දවස්වල අපිට ඕමනාව කරුණාව දෙවියන් වහන්සේ දුන්නා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். දැන් අලුත් මාසයේ දකින්න උන්වහන්සේ කරුණාව දීලා நன்றாய் තියෙනවා. கவனியுங்கள். හොඳට හැවුම්කන් දෙන්න. தேவனுடைய நாமம் உயர்ந்தது. දෙවියන් වහන්සේගේ නාමය උසස් වුණා. ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. தேவ நாமம் உயர்ந்தது. දෙවියන් වහන්සේගේ නාමය උසස් වේද. ආමෙන්. தேவ நாமத்தை சபையாக குடும்பமாக தனிப்பட்ட ரீதியாக உயர்த்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். දෙවියන් වහන්සේගේ නාමය අපේ සභාව තුලද අපේ පවුල් තුලද පුද්ගලිකව දෙවියන් වහන්සේ නාම උසස් කරන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. அதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ඒ නිසා තමයි අපි කැඳවලා තිබෙන්නේ. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ආලේපලත් වෙලා තිබෙන්නේ. நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த අපි දෙවියන් වහන්සේගේ නාමය උසස් කරන්න அவர் ஆசீர்வாதத்தை நன்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே காண பண்ணுவார். උන්වහන්සේගේ ආශිර්වාද යාපත්කමද අපේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ පෙන්눔 කරයි. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் இறை வழிபாட்டு கூடாக தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். අපි මේ අලුත් මේ මාස දෙවියන් වහන්සේ තුල අපි මේ දෙවියන් වහන්සේ ආත්මිකව අපි දෙවියන් වහන්සේ නාමය උසස් කරන්න ඕනේ. ஜெபத்தூடாக தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். යාඥා තුලින් දෙවියන් වහන්සේ නාමය උසස් කරන්න எல்லாரும் ඕනේ. எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது 2வது வார்த்தைகள். අපි පෙරලගමු ක්‍රියාපොතේ 3වෙනි පරිච්ඡේදයේ 1-2. கவனியுங்கள். ඇවුම්කන් දෙන්න. ஜெபம் இரவு பகலாக ஏறெடுக்க வேண்டி இருக்கின்றது. යාඥාව රෑ දවල් අපි රාඥා කරන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. அதாவது அக்கினி இரவு பகல் எரிந்து கொண்டே இருக்கணும். ගින්න හැවිල්ලා රෑ දවල් ඒ හැවිදින සිටින්න ඕනේ. நீங்க வீட்ல போடுற அக்கினி இல்ல இது. ඔයගොල්ලන් නිවස දාන ගින්දර නෙමෙයි. அதுல ஒன்றுமே இல்ல. ඒකේ කිසිම දෙයක් නැහැ. சொல்றேன் கேளுங்க. හොඳට இரவு අහන්න. பகலாக அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். රෑ දවල් ගින්න හැවිල්ලා මේ ගින්න තියෙන්න ඕනේ. எரிந்து கொண்டே இருக்கணும். ඒක පැබලෙන්න ඕනේ. பத்தி දැවෙන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. நீங்க வீட்ல போடுறது அதெல்லாம் ஒன்றுமில்ல. ඔයගොල්ලන් ගෙදර දහන දේවල් නෙමෙයි. லேவி ராமத்திலே சொல்லப்படுது இரவு பகலாக அக்கினி எரிந்து கொண்டிருக்கணும். ලේවි පොතේ කියනවා රෑ දවල් ගින්න හැවිලා මෙව ඉන්න ඕනේ. பாருங்க, இந்த அப்போஸ்தலன் ක්‍රියාපොතේ මේ පේරිතවරුන් ஜெப வேலையாகிய යාඥා වේලාවේ அதான் கேளுங்க, ஜெபத்தின் ஊடாக தேவன் நாமம் உயர்த்தப்பட வேண்டி இருக்கிறது. යාඥා තුලින් දෙවියන් වහන්සේ නාමය උසස් වෙන්න ඕනේ. ஜெபமில்லாதவர்கள் உண்டு. யாக்ஞாව නැති කර ஜெபம் இல்லாதவர்கள் உண்டு. යාඥා නැති කට්ටිය ඉන්නවා. ஆபத்துல ஜெபிக்கிறவர்களும் உண்டு. ඒ කියන්නේ තමන්ගේ විපතක් කෙනෙකුට යාඥා කරන කට්ටියක් ඉන්නවා. தேவைக்காக ஜெபிக்கிறவர்களும் உண்டு. අවස්ථාව වෙනුවෙන් යාඥා කරන කට්ටිය ඉන්නවා. சபை என்று சொன்னால் இராப்பகலாக ஜெபத்திலே தரிக்க வேண்டியது இன்றைக்கு ஜெபம் இல்லாமலே போய்விட்டது. සභාව කියන්නේ රෑ දවල් යාඥාව ඉන්න ඕනේ. අද යාඥාව නැතුව තිබෙනවා. ஜெப வேளையிலே இவர்கள் ஆலயத்துக்கு போனார்கள். ඒ යාඥා වෙලාවේ ඔවුන් දෙවියන් වහන්සේ මාලිගාවට ගියා. ஜெபம் என்றால் என்ன? යාඥාව කියන්නේ මොකද්ද? எங்களால முடியாது, தேவனால முடியும். අපිට බැරි දේ දෙවියන් වහන්සේට පුළුවන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. எங்களால முடியாது, අපිට බෑ. தேவனால தான் முடியும். දෙවියන් වහන්සේට තමයි පුළුවන්. தேவனாலே தான் எல்லாமே நடக்க வேண்டி இருக்கிறது. දෙවියන් වහන්සේ තුලින් තමයි සෑම දෙයක්ම වෙන්න ඕනේ. புறஜாதியா இருக்கிற எங்களை ஜெப வீட்டுல கொண்டு வந்து தான் மகிழ பண்ணுகிற தேவன். අන්නේ අපිව දෙවියන් වහන්සේගේ මාලිගාවට ගෙනලා තමයි දෙවියන් වහන්සේ අපි ප්‍රීතිමත් இன்னைக்கு කරන්නේ. 5 நிமிடமும் 2 நிமிடமும் ஆபத்திலே ஜெபிக்கிறவர்கள் தான் உண்டு. අද විනාඩි 5ක් 10ක් විපතේදී යාඥා කරන කට්ටිය තමයි වැඩි. பாருங்க, இந்த அப்போஸ்தலர் ஜெப வேலை என்று சொல்லுகிற இந்த இடத்திலே அவர்கள் ஜெபத்துக்காக ஆலயத்துக்கு போகிறார்கள்.
බලන්න මේ පේරිතවරු යාඥා වෙලාවේ තමයි ඒගොල්ලන් දේව මාලිගාවට යන්නේ. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் உண்டு. ඉරිදා ක්‍රිස්තියානි කට්ටිය ඉන්නවා. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வர்ற கிறிஸ்தவர்கள் உண்டு. ඉරිදා විතරක් පමණක් එන්නව ක්‍රිස්තියානි කට්ටිය ඉන්නවා. வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துமஸ் அன்றைக்கு வார கிறிஸ்தவர்களும் உண்டு. අවුරුද්දට සැරයක් ක්‍රිස්මස් එදාට විතරක් එන්න කට්ටිය ඉන්නවා. ஒரு ஆலயம் என்று சொன்னா அந்த ஆலயத்தில் எவ்வளவு ஜெபம் அப்படியே பெருகி கொண்டே இருக்கணும். යාඥාව මාලිගාව දෙවියන් වහන්සේ ගුරුය කියන්නේ යාඥාව වැඩි වෙන්න ඕනේ. முடிந்த அளவு ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டி இருக்கு. අපි පුළුවන් තරම් දෙවියන් වහන්සේ නාමය උස්සස් කරන්න ඕනේ. நாங்க மௌனமா இருக்கிறோம். අපි නිස්සද්දව ඉන්නවා. இன்னைக்கு ஜெபமே இல்லாமல் போய்விட்டது. අද යාඥාව නැතුව ගියා. அப்போஸ்தலர்கள் ஜெப வேளையிலே எதற்காக போனார்கள்? පේරිතවරු යාඥා වෙලාවේ කුමකටද ගියාද? நன்றா கவனிங்க. හොඳට අහුම්කම් දෙන්න. ஒன்ற நினைங்க. එකක් හිතන්න. நீங்க ஜெபிக்கத்தான் மக்கள் ஆலயத்துக்கு வர முடியும். ඔගොල්ලන් යාඥා කරන්න තමයි මිනිස්සු සෙනග දෙවියන් වහන්සේ මාලිගාවට එන්න පුළුවන්. ஆமென். ආමෙන්. நீங்கள் நற்செய்தி சொல்லத்தான் மக்கள் ஆலயத்துக்கு வர முடியும். ඔබ සුභාරංචි කියන්න තමයි සෙනග දෙවියන් වහන්සේගේ ගුරුයට එන්න පුළුවන්. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வார்த்தையை வாசிங்க. ක්‍රියා පොතේ 3වෙනි පරිච්ඡේදයේ 2වෙනි පදේ කියවන්න. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். சிங்களத்தில் வாசிங்க. මව්කුස පටන් කොරව සිටි එක්තරා මිනිසෙක් ගෙන යනු ලැබුවේය. கேளுங்க, சப்பானியாய் இருந்த மனிதன் ஆலயத்துக்கு வெளியத்தான் இருந்தான். කොරව සිටිය ඒ මිනිසයා මේ දේව මාලිගාවට පිටත තමයි හිටියේ. ஆலயத்துக்கு வரணும் என்று சொன்னால் දෙවියන් වහන්සේ මාලිගාවට එන්න ඕන නම් இப்படித்தான் இன்றைக்கு இந்த உலகம் இருக்கிறது. අද මේ වගේ තමයි ලෝකයේ තියෙන්නේ. சபையில ஆண்டுடைய சரீரத்துல அங்கமாக வேண்டிய இந்த உலகத்தார் கட்டாயம் அவசியமா இருக்கிறது. මේ ලෝකයේ ඉන්න මිනිස්සු අනිවාර්යයෙන්ම දෙවියන් වහන්සේගේ ශරීරයේ කොටසක් වෙන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. இயேசுவை அறியாதவர்கள் வெளியத்தான் இருக்கிறாங்க. යේසු වහන්සේව නොදන්නා කට්ටිය එළියේ ඉන්නවා. எப்படி இருக்கிறாங்க? சப்பானி மாதிரி தான். කොහමද ඉන්නේ? කොරව ඉන්නවා. அவங்க ஆலயத்துக்குள்ள வரணும் என்றால் சப்பானியாய் வர முடியாது. ඔවුන් දේව මාලිගාවට එන්න ඕන නම් ඔවුන් කොරව මේ හැතුලට එන්න බෑ. அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட ඔවුන්ගේ வேண்டியது. දැහැස් විවුර්ත වෙන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. பிசாசானவன் உலகத்தாருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். යක්ෂයා ලෝකේ ඉන්න මිනිසුන්ගේ ඒ හදවතේ තියෙන ඇස්වල වසා තිබෙනවා. சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்க. ඒ සත්‍යතාවය නොදන්නාව ඉන්නවා. சத்தியத்தினால் விடுதலை அடையாம இருக்கிறாங்க. සත්‍යතාවයෙන් ඔවුන් නිදාස් වෙන්නේ නැතුව ඉන්නවා. சப்பானி மாதிரி வெளியத்தான் ඒ இருக்கிறாங்க. කොරවා වගේ එළියේ ඉන්නවා. ஜெப வேலை என்று ஒன்று இருக்கிறது. යාඥා වේලාවක් තියෙනවා. ஜெபத்தினாலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டி இருக்கிறது. යාඥාවෙන් දෙවියන් වහන්සේ නාමය උස්සස් වෙන්න ඕනේ. கர்த்தரை அறியாதவர்கள் நாளுக்கு நாள் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. දෙවියන් වහන්සේ නොදන්නා කට්ටිය හැමදාම දවසෙන් දවස මැරී සිටිනවා. அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ඔව් විනාශ වෙලා සිටිනවා. ஜெப வேளையில ஆலயத்துக்கு போக வந்தவங்க ஆலயத்துக்கு வெளியே இருந்தவருக்கு ஜெபம் கிரியை செய்தது. යාඥා වෙලාවේ හැතුලට ආපු කට්ටියගේ යාඥාව එළියේ ඉන්න කට්ටිය ජීවිතේ ක්‍රියා කරා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. சாதாரண உலகத்தார் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ඒ ලෝකේ ඉන්න මිනිස්සුන් සාමාන්‍ය මොනාර දෙයක් ඒගොල්ලන් බලාපොරොත්තු වෙනවා. பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகணுமா? ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல சந்தோஷம் අද உண்டாகும். ස්වර්ගයේ ප්‍රීති වෙන්න ඕනද? ලෝකේ ඉන්න පෞකාරයෙක් ගැලවීම ලබනකොට ස්වර්ගයේ ප්‍රීති වෙනවා. இன்னைக்கு எல்லாருடைய ரட்சிப்புக்காக சபையிலே ஜெப வேலை என்று ஒன்று இருக்க வேண்டும். எல்லாருக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியது. හැම කෙනාගේම ගැලවීම නිසා සභාවේ යාඥා වෙලාවක් තියෙන්න ඕනේ ගැලවීම ලබා ගන්න. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. உன்னோட தொழில் செய்யறவங்க இருக்கிறாங்க. ඔයගලන්ත් එක්ක රැකියා කරන කට්ටිය ඉන්නවා. படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ඉගෙන ගන්න කට්ටිය ඉන්නවා. சுற்றி இருக்கிறாங்க. ඔයගලන්ගේ වටේ ඉන්නවා. எப்படி இருக்கிறாங்க? කොහමද ඉන්නේ? சப்பானிய மாதிரி ஆலயத்துக்கு வெளியே ඒ කොරව වගේ ඉන්නවා. ஆகையினால தேவ பிள்ளை இன்றைக்கு உன்னுடைய ஜெப சத்தத்தை நீ தேவனுக்கு உயர்த்த வேண்டும். අද දේව දරුවනේ ඔයගලන්ගේ යාඥාව සද්දේ දෙවියන් වහන්සේ තුල වැඩි කරගන්න. அப்பொழுதுதான் அநேகருடைய மனக்கண்களை கத்த திறப்பார். එතකොට තමයි සෑම දිනක්ම ඇස් දෙක දෙවියන් වහන්සේ
විවෘත කරන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. 10 15 20 வருஷத்துக்கு முன்பா வந்தவங்க தான் இருக்கிறாங்க, புதிதாக சபையில இப்ப இல்ல. අවුරුදු 10කට 15කට ප්‍රථමයෙන් ආපු කට්ටිය තමයි සභාවේ ඉන්නේ, අලුත් කට්ටිය නෑ. அவங்களும் திரும்ப உலகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ඔවුන් තවත් ඔවුන් ලෝකාකාරයට යනවා. உலகத்துக்கு போயிட்டாங்க. ලෝකෙට ගියා. நன்றா கவனிங்க. හොඳට හැවුම්කන් දෙන්න. அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் එදා හිටපු පේරිතවරු அவங்களோட வாழ்க்கையில எப்பொழுதும் ஒன்று நினைத்தார்கள், இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ඔහුගේ ජීවිතයේ හැම වෙලාවම ඒගොල්ලන් හිතුවේ දෙවියන් වහන්සේ නාමය උස්සස් වෙන්න ஆண்டவருடைய ඕනේ. நாமத்தை உயர்த்த ஜெபத்தினாலே தேவனை நோக்கி பாருங்கள். දෙවියන් වහන්සේ නාමය උස්සස් කරන්න යාඥා තුලින් දෙවියන් වහන්සේ බලන්න. நற்செய்தியை அறிவியுங்கள். සුභාරංචිය කියන්න. அப்பொழுது தேவன் அவருடைய மனக்கண்களை திறப்பார். එතකොට දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ දෑත් ඇස් දෙක විවෘත කරයි. துக்ககரமானது வெட்ககரமானது. ඒ දුකට සහිත ලැජ්ජාවට සහිත දෙයක්. சபைக்குள்ள உள்ளவருடைய அப்பாவோ அம்மாவோ சகோதரர்களோ கிறிஸ்துவை அறியாமல் மரித்து கொண்டிருக்கிறாங்க. සභාව තුල ඉන්න අයගේ නැහැයෝ තාත්තද මවද ඒගොල්ලන් දෙවියන් වහන්සේ නොදන්නව මැරෙනවා. இது அதுல இவங்க தாங்க ஒரு பெரியவங்களாக வேலைக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. ඔවුන් ඒක තුල ඒක ලොකු කට්ටිය වගේ වැඩකාරයෝ වගේ ඉන්නවා. அவங்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரத்தக்கதாக போராடுறதுக்கு இன்றைக்கு மக்கள் இல்லை. ඔවුන් වෙන යාඥා කළා ඔවුන් ගැලවිලා බල සභාවට එන්න තරම් ඒ යාඥාව ජීවිතේ නැති කට්ටිය ඉන්නවා. யோசுவா சொல்லுகிறான், நானும் எனது வீட்டாரும் என்றார். යොසුවා කියනවා මමත් මගේ නිවසත් කියලා කියනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். உன் தாயோ உன் தகப்பனோ உன் உற்றார் உறவினர்கள் இயேசு இல்லாமல் மரிக்கிறார்கள் என்று சொன்னா அது எவ்வளவு வெட்ககரமானது, துக்ககரமானது. ඔගලගේ මවද තාත්තද නැහැදයිද දෙවියන් වහන්සේ නැතුව ඔවුන් මැරෙනවා නම් කොච්චර ලැජ්ජාවට පත් எந்த වෙනවද? அளவு தேவனுடைய நாமத்தை ஜெபத்தினாலே நீ உயர்த்தி இருந்தால், உயர்த்துகிறதா இருந்தால் தேவன் தம்முடைய நாமத்தை உயர்த்துவார் நிச்சயமா. ඔබ කොපමණද දෙවියන් වහන්සේ නාමය උසස් කරනවද ඒ තරම් දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරයි. உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஜெபம் இல்லை. ඔගලන්ගේ වාර්තාවන්න කොහොමද තියෙන්නේ? අද යාඥාව නැහැ. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும் என்று இல்லை. දෙවියන් වහන්සේ නාමය උසස් වෙන්න ඕනේ කියලා නැහැ. வாழ்ந்தால் போதும், ජීවත් වුණොත් ඇති. சாப்பிட்டால் போதும், කෑවොත් ඇති. உடுத்தினால் போதும், ඇඳොත් ඇති. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை வந்தால் போதும். ඉරිදාට දෙවියන් වහන්සේ මාලිගාවට හාවොත් ඇති. கத்தரை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறது சபை. දෙවියන් වහන්සේකින් හැත් වෙලා යනවා සභාව. சபை இன்றைக்கு ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துகிறதா இல்லை. දෙවියන් වහන්සේ නාමයේ සභාව අද උසස් කරන එක නැහැ. ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இல்லை. දෙවියන් වහන්සේ නාමයේ මහිමයට පත් කරන්නේ නැහැ. இன்றைக்கு ஆண்டோடைய நாமம் சபைக்கூடாக ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள், குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரிகள், பிள்ளைகளூடாக சபைக்கூடாத நாம உயர்த்தப்பட வேண்டி இருக்கிறது. අද පවුල් තුලද අද පවුලේ නායක තුලද සභාව තුල දෙවියන් වහන්සේ නාමය උසස් වෙන්න ඕනේ. நீ ஜெபத்தினால தேவனே கிரியை செய்யும் என்று சொல்லும் போது அவர் தம்முடைய நாமத்தை உயர்த்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய். ඔබ යාඥාවෙන් දෙවියන් වහන්සේගේ නාමය උසස් කරනකොට දෙවියන් වහන්සේ එතකොට ඔයාලා උසස් වෙයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. வந்தோமா போனோமான்னு இருக்கக்கூடாது. ආවද ගියාද කියලා ඉන්න අරකයි. எங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்காக நாங்க இருக்கக்கூடாது. අපේ කැමැත්ත සිටුවෙන්න ඕනේ කියලා ඉන්න අරකයි. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, ස්වර්ගයේ වැඩ වසන මගේ පියාණනි, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ඔබගේ නාමය සුද්ධ වෙන්න உம்முடைய ඕනේ. நாமம் ඔබ உயர்த்தப்படுவதாக. වහන්සේගේ නාමය උසස් වෙන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். යන්න ආමේන්. ஆமென். ஆமென். இயேசுவே ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். යේසුස් වහන්සේම යාඥාව උගන්වලා දුන්නා. இயேசுவே ஜெபித்து வாழ்ந்து காட்டினார். යේසුස් වහන්සේම යාඥා කළ ජීවත් වුණා. சிலுவையில இருக்கும் போது கூட சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தார். කුරුසියේ පත් වෙනකොට පොඩි යාඥාවක් என்ன කරා. அந்த ஜெபம்? பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவளை மன்னியும். මොකද්ද යාඥාව? පියාණෙනිම නොදන්නාව කරනවා, මේක සමා වෙන්න. அந்த இடத்திலிருந்து கூட தேவன் தம்முடைய நாமத்தை உயர்த்துகிறார். ඒ ස්ථානයේදී දෙවියන් වහන්සේගේ නාමය උසස් කරනවා. தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේ නාමය උසස් වෙන්න ඕනේ. அறியாமல் இருக்கிறாங்க, නොදනවා ඉන්නවා. மனக்கண்கள் குருடா இருக்குது, ඔවුන්ගේ ඇස් වසා තිබෙනවා. நித்தியத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க, ඔව් සදා කාලේ නැති වෙලා ඉන්නවා. சத்திய வெளிச்சத்திலே இல்லாமல் குருடாய் ඒ கொண்டிருக்கிறாங்க. සත්‍යතාවේ එළිදරව් ඒකේ නැතුව ඉන්නවා. இவர்களை மன்னியும் என்று சொன்னது எதற்கு? ඔවුන්ගේ සමා වෙන්න කිව්වේ ඇයි? இவர்களூடாக உம்முடைய நாமம் உயர்த்தப்பட ඔවුන් வேண்டும். තුල දෙවියන් වහන්සේ නාම උස්සස් වෙන්න ඕනේ. ආමේන්. කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயா. බලයෙන් නෙමෙයි, පරාක්‍රම නෙමෙයි, දෙවියන් වහන්සේ නාමයෙන් සියලු දේ කරන්න உன்னுடைய පුළුවන්. வீட்டிலேயே
உன்னுடைய வீட்டாருக்கே நீ எவ்வளவோ ஜெபிக்க வேண்டியிருக்கு. ඔගලගේ නිවසම ඔගල නිවස තුල ඉන්න කට්ටියට කොච්චරක් යාඥා உன் කරන්න තියෙනවද? கணவனுக்காக நீ ஜெபிக்க ඔබගේ வேண்டியிருக்கு. ස්වාමීන් පුරුෂයා වෙන යාඥා உன் කරන්න ඕනේ. மனைவிக்காக ஜெபிக்க ඔබගේ வேண்டியிருக்கு. භාර්යාවට යාඥා உன் කරන්න வாலிப ඕනේ. பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ඔබගේ வேண்டியிருக்கு. තරුණ ළමයින්ට යාඥා உன் කරන්න ඕනේ. பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ඔබගේ வேண்டியிருக்கு. දරුවන්ට යාඥා කරන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ஆமென். அவருடைய எதிர்காலம் என்று ஒன்று இருக்கு. ඔවුන්ට අනාගතයක් තියෙනවා. அவருடைய தொழில் என்று ஒன்று இருக்கு. ඔවුන්ට රැකියාව තිබෙනවා. படிப்பு என்று ஒன்று ඔවුන්ට இருக்கு. ඉගෙනීම திருமண තිබෙනවා. வாழ்க்கை என்று ஒன்று ඔවුන්ට இருக்கு. විවාහ ජීවිතය நல்லா තිබෙනවා. கேளுங்க. இன்றைக்கு சபை தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறதா இல்ல. අද සභාව දෙවියන් වහන්සේ නාමය උසස් කරන එකක් නැහැ. ஜெப வேலைண்டே இல்ல. යාඥා වෙලාවක් නැහැ. ஜெப வேலைண்டே இல்ல. යාඥා වෙලාවක් නැහැ. வாயினாலே நாங்கள் வண்டியை ஒட்டி கொண்டிருக்கிறோம். මුකෙන් අපි වාහනේ පදිනවා. வாயினாலே நாங்கள் எங்களை நியாயப்படுத்தி අපේ கொண்டிருக்கிறோம். කටින් අපි විනිශ්චය කරගන්නවා. எங்களுடைய எங்க வீட்டாரை எங்களுடைய வாயினாலே நியாயப்படுத்தி உயர்த்தி கொண்டிருக்கிறோம். අපේ කටේම අපි විනිශ්චය කරලා අපේ නිවස කට්ටිය උසස් කරනවා. இன்றைக்கு ஜெபம் இல்லை. අද යාඥාව නැහැ. தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட இல்லை. දෙවියන් වහන්සේ නාමය උසස් වෙලා தேவனுடைய නැහැ. நாமம் மகிமைப்பட இல்லை. දෙවියන් වහන්සේ නාමය මහිමයටපත් වෙලා නැහැ. ஒரு தற்போது இன்னொரு திருச்சபையிலே ஊழியம் செய்கிறார். දැන් ඇවිල්ලා මේ සභාවේ සේවය කරනවා. இன்னொரு சபையிலே තව සභාවක எனக்கு கீழே பல வருஷமாக உதவியாளராக இருந்தார். පාලකතුමාගේ යටත අවුරුදු ගාණක් මේ උපකාර කරගෙන හිටියා. நன்றாய் சம்பாதிப்பார். හොඳට අම්බු කරා. நன்றாக சம்பாதிப்பார். හොඳට අම්බු කරා. நாளடைவில் இப்பொழுது ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். දැන් මේ දවස් ටිකේ සේවයට හැවිල්ලා ඉන්නවා. திடீரென்று ஒரு முறை இரவு 1:30 கோல் பண்ணினார் எனக்கு. එයා රාත්‍රී 1:00ට කෝල් කරා. இரவு 3 நாளா இரவு பகலாக என்னுடைய பிள்ளைக்கு 103 காய்ச்சல் பெருகி கொண்டு தான் இருக்குது. රෑ දවල් දවස් 3ක් මගේ දරුවාට උණ හැදිලා තිබෙනවා. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට අහන්න. நான் சொன்னேன் පාලකතුමා කිව්වා இரவு பகலா காய்ச்சல் பெருகுனா இரவு பகலா ஜெபி. රෑ දවල් උණ වැඩි වුණොත් ඒ රෑ දවල් යාඥා කරන්න. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. என்னது? මොකද්ද? ராப்பகலாக රාත්‍රී දවල් ஜெபி. යාඥා කරන්න. என்ன பாஸ்டர் இப்ப இந்த நேரம் இப்படி பேசுறீங்க என்றார். මේ වෙලාවේ මොකද්ද පාස මේම කතා කරන්නේ? அப்படித்தான் நான் பேசுவேன் இப்போ. නෑ මේම තමයි කතා කරන්නේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. என்ன நீங்க ஒரு புரியாம பேசுறீங்க? මොකදවත් නොදනවා කතා කරන්නේ. நான் புரிஞ்சு தான் பேசுறேன். මම හොඳට තේරුම් කරලා තමයි කතා කරන්නේ. ராப்பகலா காய்ச்சலண்டா ராப்பகலாக ஜெபி. රාත්‍රී දවල් මේ උණ නම් රාත්‍රී දවල් යාඥා කරන්න. ராப்பகலா உனக்கு ஜெபிக்க நான் ஏஜென்ட்டா இல்ல? මම ஏஜென்ட் නේ. රාත්‍රී දවල් යාඥා කරන මම ඒජන්ට් කෙනෙක්. அல்லது நான் ஆம்புலன்ஸா? මම හැම්බුලන්ස්ද? நல்லா கவனிங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. உங்களுக்கு இப்படி அடிக்கொருக்கா யுத்தங்களும் வேதனைகளும் காயங்களும் கண்ணீர் வருதுன்னா என்னத்துக்கு? එමෙතිස්ස මේ වාගේ යුද්ධයේද මේ වාගේ කඳුළු එනවා කියන්නේ මොකටද? போராட்டங்களை சந்திக்கிறீங்களா என்னத்துக்கு? මේ වාගේ දේවල් මේ විරුද්ධකාව එන්නේ මොකටද? தேவன் யுத்தத்துக்கு பழக்கிவிக்கிற தேவன். දෙවියන් වහන්සේ යුද්ධයට පුහුණු කරනවා. எங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவன். දෙවියන් වහන්සේ අපිව සූදානම් කරනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். எங்களை ஒவ்வொரு சூழ்நிலை கூடாக கொண்டு போய் எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේ අපේ එක එක වාතාවරණයට ගෙනියලා දෙවියන් වහන්සේ අපිව සූදානම් அதுதான் කරනවා. எரேமியா பார்த்து சொல்லுகிறார். ඒ නිසා තමයි හෙරෝමියා කියන්නේ சாதாரண மனிதர்களோடு உனக்கு ஓட முடியாவிட்டால் සාමාන්‍ය මනුෂ්‍යත් එක්කව දුවන්න බැරි නම් வெள்ளம் வரக்குள்ள நீ என்ன செய்வாய்? මේ සුලිස් මේ கங்வத் ගංවතර එනකොට මොනවද කරන්නේ? சமுத்திரமே வந்தா நீ என்ன ඒ செய்வாய்? මුහුදම ආවොත් මොනවද කරන්නේ? හොඳයි කවණීங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. ரெண்டா சிந்தனை செய்யுங்க. හොඳට මේ හිතන්න. உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. ඔබගේ ජීවිතේ යාඥාව නැහැ. ஜெப வேலை என்று ஒன்று இல்லை. යාඥා වේලාවක් කියලා එකක් නැහැ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ஆமென். யாக்கோபு எப்தன் சூதன் உண்மைதான். යාකෝබ් තුමා වංශාකාරය තමයි. ஆனா எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி ஜெபத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி போராடின ஒரு மனிதன். නමුත් යාඥා වෙන සෑම දෙයක්ම හයින් කළා සූදානම් කළා පොරබැඳලා යාඥා කරා. இப்ப நீ கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறியா? ஜெபம் இல்லாம இருக்கிறியா? ஒரு நாளைக்கு நீ சந்திக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ඔබ අද ඇස් දෙක වහලා ඔය නිකන් ඉන්නවද? දවසක් එයි පොරබැඳීමේ දවසක් එනවා. நான் மட்டக்குழியில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். මට්ටකුලියේ පාලකතුමා දේශනා කරගෙන ஒரு හිටියා. மண்டபத்துல பிரசங்கம் ඒක பண்றேன். ශාලාවක දේශනා කරා. அந்த மண்டபத்தை சுற்றி கிரவுண்ட் என்றபடினால
ஃபுட்பால் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க, கல் வீசுறாங்க, மண்ணு வீசுறாங்க, தூசணம் பேசுறாங்க. இதன் மத்தியில ஆராதனை நடத்தி கொண்டிருக்கு. ඒ ග්‍රවුන්ඩ් එකේ පිටත ඒගොල්ලන් කුණාර්ප කතා කරනවා, සෙල්ලම් කරනවා, එහෙම හැම දෙයක්ම කරගෙන ඉන්නවා. இந்த சம்பவத்தை கேளுங்க. මේක අහන්න. ஒரு சகோதரி එක සහෝදරියෙක් சபைக்கு வந்ததுல இருந்து, සභාවට ආපු දවසේ ඉඳලා ஆராதனைக்கு வந்ததுல இருந்து නමස්කාරයට ආපු දවසේ என்ன ඉඳලා பாருங்க, බලන්න පාලකතුමාව. இப்படியே இருக்கிறா. මේ ආකාරයේ ඉන්නවා. எல்லாம் கவனிங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. நான் பிரசங்கம் பண்றேன். පාලකතුමා දේශනා කරනවා. எழுந்திருப்போம். නැගිට සිටිමු. அப்ப ஆவியானவர் சொன்னார், එතකොට සුදාත්මන වහන්සේ කිව්වා, சகோதரியே සහෝදරී எச்சரிப்போடு இரு. ඔය මේ அவ- අවධානමේ සිටින්න. அவவாத எச்சரிப்பாய் நட. අවවාදේ ඉන්න. கவனிங்க. ඇහුම්කන් දෙන්න. அப்போ இப்படின்ட்டா මේ ආකාරය කරා. ஒரு 3 கிழமைக்கு பிறகு සති 3කට පස්සේ வாலிப தங்கச்சி ඒ තරුණ ගැහැණු ළමයා கம்பெனிக்கு வேலைக்கு போய் ඒ කොම්පැනිට වැඩට ගිහිල්ලා அவருடைய தலைமுடி இந்த நீட்டம், ඔහුගේ කෙස්වල මේ ආකාර දිගට තිබුණා. அவ மெஷின்ல வேலை செஞ்சு கொண்டிருந்த ඒ போது මැස්සිම වැඩ කරන සිටි නිසා ஏதோ திருமண நேரம் ඒ පැත්තට හැරුණා. அந்த முடி அந்த மெஷின்ல சிக்கி ඒ කෙස්සවිලා ඒ මැසිමට ගිහිල්ලා யாரும் கவனிக்கல. ஏன் කවුරුත් ඇහුම්කන් බැලුවේ නෑ. இப்படியே போயிட்டு මෙතන මේන් ගියා. அப்படியே போயிட்டு මෙතනින් මේම ගියා. அவ உயிரோட இல்ல. ඔහු ජීවත් වතුර නෑ. கவனிங்க. ඇහුම්කන් දෙන්න. விளையாட்டா நினைக்காது. සෙල්ලම් කරන්න එපා. ஜெபம் ஜெயம். යාඥාව ජයයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆமென். ஆமென். நான் தொடர்ந்து அந்த சகோதரி 1.5 மாசமா நான் கவனிச்சேன். මේ මාස එකමාරක් හොඳට බැලුවා. கூட்டம் முடிஞ்ச உடனே යාඥාව විවරණ ගමන් பச போயிட்டு வாரு. පස්ස ගිල්ලෙන්නම්. கணவருக்கு டீ வைக்கணும், ස්වාමි පුරුෂයාට ටී දෙන්න ඕනේ. நைட் சாப்பாடு செய்யணும். රෑට මේ කෑම දාන්න ඕනේ. උයවා. යනවා. சர்ச்சில் வந்து මේ සභාවට ඇවිල්ලා මේ ආකාරයේ ඉන්නවා. உண்மையே சொல்றேன். සැබෑව කියන්නේ 3 தரம் வார்னிங் போச்சு. දවස් 3ක් කැවිලා 3 සැරයක් කැවිලා වෝනින් එක දුන්නා. சாத்தாண்ட தாக்குதல பார். යක්ෂයාගේ බලන්න බලපෑම. அவருக்கு தெரியும் மாத்தாள் மாறி கூட்டம் இவங்க அநேகத்தை குறித்து கவலைப்படுவாங்க. தேவையானது அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. நீ நல்லா வேலை செய், நல்லா காரியங்களை செய், நல்லா ஓடு, ஆடு, பாடு, எல்லாம் செய். ஆனா ஜெபத்துல இருந்துறாரு. සාතාන්ට දන්නව මාර්තාල් වගේ කට්ටිය ඒ නිසා හොඳට මේ කරන්න වැඩ කරන්න මේ යාඥාවට යන්න එපා. நானும் தான் அந்த மரணத்தை அடக்கம் பண்ணேன். පාලකතුමා තමයි භූමි දාන කරේ. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. வாலிப மகள் ඒ තරුණ ගැහැණු ළමයා இன்றைக்கு அந்த பகுதிக்குள்ள போகும்போது අදත් ඒ පළාතට යනකොට வேதனை. ඒ වේදනාව. அந்த சகோதரி தூங்குன சகோதரி பிள்ளை எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ඒ නිදාගත්ත සහෝදරි ළමයා හොඳට තමයි ඉන්නේ. குடும்பம் நல்லா இருக்கு. පවුල් හොඳට තියෙනවා. தங்கச்சி போயிட்டா. ඒ නංගි ගියා. பிறகுதான் சொல்றா, ඊට පස්සේ තමයි කියන්නේ சில நாட்களுக்கு பின்பு සමහර දවස් වලට ஜெபிக்கிற පස්සේ நேரம் எல்லாம் இந்த தங்கச்சிட முகம்தான் வருது. යාඥා කරනකොට ඔක්කොමගේ නංගිගේ මූණ තමයි එන්නේ. அவ மூண என்ன மொனாது உனே பஸ்ஸொல்ட்ட அண்டவை முகம் இல்லா கேரிய மண்ணுக்கு போயிட்டார்கள். மண்ணுக்கு தான் போக வேண்டிய. பசட்ட தமாய் அசட்டே ஆயிராதீங்க. අවිදිහමින් ඉන්න. අවධානයෙන් ඉන්න. ජෙබවේල යාඥාවෙලා தேவனுடைய நாமம் உயர்த்தணும். දෙවියන් වහන්සේ නාමය උසස් කරන්න ඕනේ. ஆமென். කියන ආමේන්. ஆமென். ආමේன். பின்வாங்கினவங்க சபைக்கு வரணும். பின்வாங்கின ஜனங்கள் சபைக்கு வரணும். පස්පට වුණාව කට්ටිය සභාවට එන්න ඕනේ. கர்த்தரை அறியாதவங்களோட மனக்கண்கள் திறக்கப்படும். දෙවියන් වහන්සේ නොදන්නාව කට්ටියක ඇස් දෙක විවෘත වෙන්න ඕනේ. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට எப்படி අහන්න. உயர்த்தப்படணும். தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படணும். දෙවියන් වහන්සේගේ හදවත ඇවිල්ලා ප්‍රීති වෙන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படணும். දෙවියන් වහන්සේගේ හදවත ප්‍රීති වෙන්න ඕනේ. இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. තව එකක් මතක් වෙනවා. இன்னொரு கிளை ஊழியத்துல நான் ஆராதனை நடத்தி තව සාකා සභාවක දෙවියන් නමස්කාර කරගෙන හිටියා. இப்ப சரி நான் சிங்களத்துல பிரசங்கம் பண்ண, எனக்கு சிங்களத்துல பிரசங்கம் பண்ண தெரியாது. සිංහලෙන් දේශනා කරන්න දන්නේ නැහැ. 45 நிமிஷம்
විනාඩි 45ක්. ස්තුති වේවා, ප්‍රශංසා වේවා, මහිමේ වේවා, මහිමේ වේවා, ස්තුති වේවා, ප්‍රශංසා වේවා, මහිමේ වේවා, ස්තුති වේවා, பிரசன்சா வேவா, மகிமே வேவா. 12 நிமிஷம் போயிட்டு திரும்ப ஸ்துதி வேவா, பிரசன்சா வேவா, 45 நிமிஷம். මේ ආකාරයෙන් විනාඩි 45ක් ස්තුති වේවා නමස්කාර වේවා කියලා කියාගෙන හිටියා. யாராவது சிங்களத்தை ஏதாவது சொல்றாங்களா? ஏசு யாப்பாத்தா, ஏசு யாப்பாத்தா, ஏசு யாப்பாத்தா, ஏசு அது ஒரு 10 நிமிஷம். කවුරු හරි සිංහලෙන් යේසු යාපාත කිව්වොත් ඒක ආයි විනාඩි 10ක් මම යේසු යාපාත இப்படியே කියනවා. சொல்லி கொண்டிருந்தேன். මේ ආකාරය කියාගෙන எனக்கு හිටියා. சிங்களத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். සිංහලෙන් දෙවියන් වහන්සේ පාලකතුමාට කාර්යයක් එලි உங்க කරා. குடும்பத்துல புயல் வீச போகுது. ඔබගේ පවුල හැවිල්ලා සුනාටු වෙන්න යනවා. அவமானப்பட போற, ලැජ්ජාවට පත් වෙන්න යනවා. வெட்கப்பட போற. ඒ ලැජ්ජාවට පත් වෙන්න යනවා. இப்படியே 2-3 வார்த்தையில சொன்னேன். லஜ்ஜாவட்ட 10 வேண்டியனவா, லஜ்ஜாவட்ட 10 வேண்டியனவான்னு சொல்லக்கல சிரிச்சாங்க. මේ ආකාර තුන්සරයක් කියනකොට හොන් hina වුණා. பாஸ்டர் சிங்கள தன்னேன்னா. පාසක සිංහලෙන් தெரியாது. ஒரு நாள் එක දවසක් கணவன் ஒரு பாதையில ஒளிஞ்சு நின்று இருந்திருக்கா. ඒ ස්වාමි පුරුෂයා ඒ මාර්ගයේ මේ ඇංගිලා හිටියා. மனைவி அப்படியே சர்ச்சுக்கு வாரா. ඒ භාර්යාව චර්ච් එකට ආවා. அவ எல்லாரையும் கண்டா கதைப்பா சிரிப்பா. ඔව් හැම කෙනාම දැක්කොත් කතා කරනවා hina அப்ப වෙනවා. எல்லா ஆம்பளையிலும் முனாதபா உங்க வைஃப் கதா කරනවා இனா வேணும் முனாதபா அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. අර සෑම පිරිමි පක්ෂේ කිව්වලු ඔබගේ මේ භාර්යාව හැම පිරිමිත් එක්ක කතා කරනවා hina වෙනවා. இவை கொடுக்கத்தான் வேணும். මේක දෙන්න තමයි ඕනේ. ரோட்லயே கொடுப்போம். මේ පාරේ තිලම දෙමු. அவமானப்படுத்துவோம். 1 மாசமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த கணவர் பார்த்து கொண்டே இருந்திருக்காரு. මාසයක් ඇංගිලා හිටියා කොහොමද ලැජ්ජාවට පත් කරන්න ඕනේ. சர்ச் வாசல்ல ඒ කියන්නේ මේ චර්ච් එකේ දොර உள்ளுக்கு කොට. வாரா. ඔව් හැතුල්ට එනවා. அடி கழட்டி அடிச்சா ரத்தம் வெடிச்சு ரத்தம் தெளிக்கிறது. ඔව් හෙල්මට් එක අරන් ගැව්වා ඒ ලේ හාව ඔළුවේ. ஆராதனை செய்ய முடியல. නමස්කාර කරන්න බැරි වුණා. எல்லாம் வந்துட்டாங்க. සෑම කෙනෙක් ආවා ආලපාල. என்னன்னு பார்த்தா මොකද්ද කියලා බැලුවොත් இதுதான் பிரச்சனை. මේක තමයි ප්‍රශ්නේ. ரெண்டா கவனிங்க. හොඳට අවුම්කම් அந்த දෙන්න. சிஸ்டருக்கு சொன்னது புயல் வரப்போகுதுன்னு. සිස්ටර්ට කිව්වා මේ කුණාටු වෙන්න යනවා. அவைக்கு ஜெபம் முக்கியம் இல்ல. ඔවුට ආඥාව වැදගත් නෑ. ரெண்டா கவனிங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. இப்படி எத்தனை சந்திச்சீங்க, எத்தனை சந்திக்கிறீங்க, எத்தனை சந்திக்க போறீங்க. මේ ආකාරය කොච්චර මුණ ගැහුණාද, මුණ ගැහෙන සිටිනවද, මුණ ගැහෙන්න යනවද? கவனிங்க, சொல்லுங்க ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொன்றுக்காக உனக்கு ஜெப வேலை என்று ஒன்று இருக்கணும். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட. හැම වෙලාවකම යාඥා වෙලාවක් තියෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේ නාමය උස්වාස් කරන්න. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ஆமென். உன் கணவனுக்காக ஒரு நாள் 5 நிமிஷமோ 10 நிமிஷம் ஜெபி. உன் மனைவிக்காக ஜெபி. மனைவி கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபி. ඔබගේ ස්වාමි පුරුෂ වෙන භාර්යාව වෙන දරුවා වෙන විනාඩි 5ක් යාඥා කරන්න. ஒவ்வொரு நாளும் குடும்பமா ஜெபி. හැම දවසම පවුල් පිටි යාඥා කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பவுல வெனுவே யாඥா කරන්න. කුඩුම්බத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக ஜெபிங்க. සභාව වෙන යාඥා பவுல் කරන්න. சொல்ற எனக்காக ஜெபி என்று. පවුල් තුමා කියනවා මා වෙන යාඥා நன்றா කරන්න. கவனிங்க, சிந்தனை செய்யுங்க. හොඳට අවුම්කම් දෙන්න සිතන්න. எனக்கு விளங்குது சிலருடைய ஜெபம் வந்து மற்றவனை குத்துறதுக்கு. මට තේරෙනවා තමාර කට්ටි යාඥාව අනිත් කට්ටි ඇනෙනවා. கழுத்து வெட்ட. ඒ බෙල්ල කපන அவன் එක. இல்லாம போவ. ඔව් නැතුව යන්න. அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ඒ යාඥාවට පිළිතුරු දෙන්න. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படத்தான் දෙවියන් ஜெபம். වහන්සේගේ නාම கரங்களை උස්සස් தட்டி වෙන්න தேவனை ඕනේ. மகிமைப்படுத்துங்க. දෙවියන් உற்சாகமா. වහන්සේ මහිමයටපත් කරමු. உற்சாகமா தட்டுங்க. උත්සාහයෙන්. தேவ நாமம் දෙවියන් உயர்த்தப்படணும். වහන්සේ නාමය මහිමයටපත් தேவ වෙන්න நாமம் ඕනේ. பரிசுத்தப்படணும். දෙවියන් වහන්සේ නාමය සුද්ධ වෙන්න ඕනේ. அநேக விதத்துல தேவன் சந்தோஷப்படணும். පෝහාකාර දෙවියන් වහන්සේ ප්‍රීති වෙන්න ඕනේ. பரலோகம் சந்தோஷப்படணும். ස්වර්ගයේ ප්‍රීති වෙන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஏசாயா சொல்றான், குத்துறதுக்கு ஜெபிக்காத, குத்துறதுக்கு உபவாசிக்காத. ඒසාය කියනවා ඔබ හනින්න යාඥා කරන්නම අනින්න යන්න එපා. அணிண்ட யாக்ஞா கரண்டேப்பா, அணிண்ட நிராரைங்கிண்டேப்பா. நல்லா கவனிங்க, හොඳට හැවුම්කම් දෙන්න. நன்றா கவனிங்க. හොඳට හැවුම්කම් දෙන්න. எனக்கு சுடுது, මට පිච්චෙනවා. அப்பதான் ஜெபம். එතකොට තමයි යාඥාව. மற்றவனுக்கு சுடுதா? අනිත් කට්ටියට පිච්චෙනවාද? ஜெபம் இல்ல. යාඥාව நல்லா නැහැ. கேளுங்க, இயேசுவ மாதிரி சீசர்கள். ඒසුස් වහන්සේ වගේ මේ ගෝලයෝ. ஆமென். ආමේන්. ஸ்தேவான் என்ன ஜெபம் பண்ணா? ස්තේෆන් මොකද්ද යාඥා කරේ? அறியாம செய்றாங்க. නොදන්නාව කරනවා. ஆமென். ආමේන්. ஜெபம் ஜெயம். යාඥාව ජයයි. ஜெபத்தூடாக தேவனுடைய நாமத்தை உயர்த்து. යාඥා තුලින් දෙවියන් වහන්සේ නාමය උසස් කරන්න. சகோதரனை நாங்கள் அனுப்ப வேண்டி இருக்கிறபடினால, යන්න ඕන නිසා. சகோதரனை அனுப்ப வேண்டி இருக்கிறது. සහෝදරයා එවන්න ඕන නිසා. மேல இல்ல கீழே. උඩ නෙමෙයි. அப்போஸ்தலர் 16:25. ක්‍රියා පොතේ 16:25. சீக்கிரம் வாசி. ක්‍රියා 16:25.
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் குறட்டை விட்டு கொண்டிருந்தார்கள். රෑ යාමේ පවුල් සීලාද නිදාගෙන හිටියා. கேட்டுக்கொள்ளுங்க, நடுராத்திரியிலே ඒ රෑ යාමේ பவுலும் சீலாவும் පවුල් සීලාද கேட்டுக்கொள்ளுங்க ஜெபம் பண்ணி යාඥා කරලා கேட்டுக்கொள்ளுங்க தேவனை துதித்து பாடி. දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරලා ගායනා කරලා நான் பேசுற பகுதியை பாருங்க. ඒ පදේ බලන්න. பவுலுக்கு சீலாவுக்கு துன்பம். පවුල්ටයි සීලාවට ප්‍රීඩාව. என்ன பாருங்க, பவுலுக்கும் சீலாவுக்கும் துன்பம். පවුල්ටත් සීලාටත් ප්‍රීඩාව. அவன் என்ன செய்யறான்? ඔව් මොනවාද කරන්නේ? அந்த நடுராத்திரியில ஜெபம் பண்ணி துதித்து பாடுகிறான் என்று சொன்னா அவர்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார்கள். ඒ රාත්‍රී ජාමේදී ඒගොල්ලෝ යාඥා කරලා දෙවියන් වහන්සේ උසස් කරනවා කියන්නේ දෙවියන් වහන්සේගේ නාමය ඒගොල්ලෝ උසස් කරනවා. உசஸ்கரா උසස් කරා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. அவர்கள் துன்பத்துல அடி வாங்கி அவமானப்பட்டு வேதனையில இருக்கிற நேரம் ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னா அவர்கள் அந்த நேரமும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த விருப்பம் உள்ளவர்களாக இருந்தார். ඒ ප්‍රීඩාව මැද ඒ ගුටි කාලා තොන් දෙවියන් වහන්සේගේ ඒ රාත්‍රියේ උසස් කරනවා කියන්නේ දෙවියන් වහන්සේ නාමය උසස් කරන්න සූදානම් වෙලා හිටියා. நீ யாருக்கு துன்பமா இருக்கிற? ඔබ කාටද ප්‍රීඩාව ඉන්නේ? சபைக்கு துன்பமா? සභාවටද? குடும்பத்துக்கு துன்பமா? පවුලටද? உலகத்துக்கு துன்பமா? ලෝකෙටද? கேளுங்க, துன்பம் வேதனையில ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறதுக்காக இருந்தார்கள். ඒ වේදනාවේ ප්‍රීඩාව වෙලාවේ දෙවියන් වහන්සේ නාමය උසස් කරන්න හිටියා. கடக்கும் பாதைகள். ඒ යන්නව මාර්ගය. கேளுங்க, கடந்த பாதைகள். ඒ ගියාව මාර්ගය. கடந்து கொண்டிருக்கிற பாதைகள். දැන් යන්නව වාතාවරණය මාර්ගය. அவர்களுக்கு தெரியும் தேவனால முடியும் என்று. ඔවුන්ට දන්නවා දෙවියන් වහන්සේට පුළුවන්. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் ஒரு நிமிஷத்துல அவர் மாற்றுகிற தேவன் தெரியும். උන්වහන්සේ වෙනස් කරනව දෙවියන් වහන්සේ කියලා දැනගත්තා. பவுலுக்கு சொன்னார், நீ எவ்வளவு பாடுபடணும் எவ்வளவு துன்பப்படணும் என்று நான் உனக்கு காண்பிப்பேன். පවුල්ට කිව්වා කොච්චර දුක් වෙන්න ඕන පීඩා වෙන්න ඕන මම ඔබට පෙන්눔 කරන්නම්. அவங்க பாடுகள் வேதனைகள் கண்ணீர்களின் மத்தியில் அவங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? அவங்க ஜெபம் பண்ணி துதித்து பாடி கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அந்த நேரமும் அவர்களுடைய இருதயம் தேவன் உயர்த்தப்பட வேண்டும். කොපමණද උන් දෙවියන් වහන්සේ ප්‍රීඩාව තුල වේදනාව තුල දෙවියන් වහන්සේ උසස් කරනවද? ඒ වෙලාවේ දෙවියන් වහන්සේ උසස් කරන්න ஏன் எங்களுக்கு துன்பம் என்று அவன் கேட்க இல்ல. ඇයි අපිට ප්‍රීඩාව කියලා ඇහුවේ නැහැ? ஏன் எங்களுக்கு வேதனை என்று கேட்க இல்ல. ඇයි අපිට වේදනාවද කියලා ඇහුවේ ஏன் නැහැ? எங்களுக்கு காயம் என்று கேட்க இல்ல. ඇයි අපිට මෙච්චර ගැටලු කියලා ஏன் ඇහුවේ නැහැ? எங்களுக்கு கண்ணீர் என்று கேட்க இல்ல. ඇයි මෙච්චර කඳුළු කියලා ඇහුවේ නැහැ? ஏன் நாங்க இப்படியா இருக்கணும் என்று கேட்க ඇයි இல்ல. අපි මේම ඉන්න ඕනේ කියලා ඇහුවේ නැහැ? ஆண்டவர் பரிசுத்த பவுலை பார்த்து சொல்லுகிறார், උන්වහන්සේ සුද්ධ වූ පෞල්තුමා බලලා කියනවා கேட்டுக்கொள்ளுங்க, உலகத்தை அசைக்கிறவர்கள். ලෝකේ හොල්ලන කට්ටිය කියලා. ஆமென். ආමෙන්. லோக்கேம சொலவன கட்டி. ලෝකෙම සොලවන කට්ටිය. ஆமென். ஆமென். உலகத்தை கலக்குகிறவன் அசைக்கிறவன். ලෝකේ සොලවන කට්ටිය. ஆனா துன்பத்தில නමුත් ප්‍රීඩාවේ அவமானப்பட்டு வேதனைப்பட்டு இப்ப சிறைச்சாலையில இருக்கிறான். ලැජ්ජාවට පත් වෙලා ප්‍රීඩාවට පත් වෙලා ඔවුන් සිරගෙදර ඉන්නවා. நன்றா கேளுங்க, ඇවුම්කන් දෙන්න. அது எப்படி முடிந்தது? ඒ කොහමද පුළුවන් උනේ? யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும் என்று நினைக்கிறாங்களோ அவர்களை துன்பம் அடக்காது ஜெபிக்க வைக்கும். කවුද මේ ප්‍රීඩාව වෙලාවදී යාඥා කරන්නේ? ඒ ප්‍රීඩාව කවුද පීඩා වෙලාව දෙවියන් වහන්සේ උසස් කරන කියලා කැමැත්තෙන් ඉන්නවද? அவர்களை தேவன் ஜெபிக்க பண்ணுவார். ඔවුන්ව දෙවියන් වහන්සේ යාඥා කරන්න පොළඹවයි. ஆமென். ආමෙන්. துதித்து பாட பண்ணுவார். යාඥා කරලා ස්තුති කරන්න ගීතික ගායනා කරන්න කියයි. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. அவர் அவ்வளவு வல்லமை உள்ளது. උන්වහන්සේ බලවත්. அந்த நேரம் தேவன் சும்மா இருக்க இல்ல. ඒ වෙලාවේ දෙවියන් වහන්සේ නිකන් அவர் හිටියේ නෑ. சிங்காசனத்தில் இருந்த தேவன் ඔව් සිංහාසනේ හිටපු දෙවියන් அவர் වහන්සේ மத்தியிலே இறங்கி வந்து ඔව් ළඟ බැස හැවි அஸ்திபாரத்தை அசைக்கிறார். ඔව් අස්තිභාර සොලවනවා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. அவங்க நினைச்சாங்க துன்பத்தில் நான் தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும்னு நினைச்சாங்க. ඔවුන් ඉතුවා මේ ප්‍රීඩාව වෙලාවේ දෙවියන් වහන්සේ නාමය උසස් කරන්න ඕනේ කියලා. அவங்க பாடி துதிச்சாங்க. ඔවුන් ගීතික ගායනා නමස්කාර කරා. ஆண்டவர் சிங்காசனத்திலே இருக்க இல்ல. දෙවියන් වහන්සේ සිංහාසනේ அவர் හිටියේ නෑ. இறங்கி வந்தார். ඔව් බැස හැවි அவர் அந்த இடத்தை அசைத்தார். ඒ ස්ථානයේ සැලෙව්වා කියලා කිව්වා. அஸ்திபாரங்கள் அசைந்தது. ඒ අත්තිවාරම සැලෙව්වා. இருந்தவர்கள் தங்களுக்கு கேடுண்டாக கிரியை செய்ய தொடங்கினார். ඒ ඊටපු කට්ටිය තමන්ට வேதனாවට எண்ட உங்க இத்தியவா. ஆனா அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு வேதனையா இருந்துறாங்க, வேதனைக்கு இடம் கொடுக்காதீங்க, கர்த்தர்
அதை இரட்சிப்பாக மாற்றினார். නමුත් මොවුන් කිව්වා ඔයගොල්ලෝ වේදනාව වෙන්න එපා දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලන් ගලව ගනි කියලා. அவனீங்க ඇවුම්කන් දෙන්න. கதவுகள் திறக்கப்படும். මාර්ගවල් දොරවල් විවෘත වෙයි. ஆமென். ஆமென். நீ தேவனை உயர்த்தோணுமென்று நீ ஜெபித்து துதித்து பாடும்போது கேட்டுக்கொள்ளுங்க, கதவுகள் திறக்கப்படும். යාඥා කළ නමස්කාර කරනකොට ඉතින් ඔබගේ දොරවල් විවෘත වෙයි. தேவ சித்தங்கள் வெளிப்படும். දෙවියන් වහන්සේ කැමැත්ත එළිදරව් වෙයි. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆரை போல உன்னை தேடி வரும். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද මූද ආකාරයෙහි පැමිණෙයි. நாங்க தேடி போக தேவையில்லை. අපි හොයාගෙන යන්න ඕනේ නැහැ. கேளுங்க, எனக்கு இருக்கிற சொத்து என்ன தெரியுமா? මට තියෙන එකම වස්තුව கேட்டுக்கொள்ளுங்க, இன்றைக்கு හොඳට අහගන්න. இறுதியத்தில் எழுதுங்க, අදවතේ ලියාගන්න. தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் தான் என்ற சொத்து. දෙවියන් වහන්සේ තුල අපි තියෙනා විශ්වාසය තමයි වස්තුව. தேவனை மகிமைப்படுத்துங்க. අපි දෙවියන් වහන්සේ யார் නමස්කාර மேல කරනවා. வைக்கிற விசுவாசம்? කාගේ වෙනද අපි අපේ தேவன் மேல විශ්වාසය? வைக்கிற விசுவாசம் දෙවියන් වහන්සේ තුල අපේ විශ්වාසය. என்னுடைய சொத்து. මගේ වස්තුව. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னுடைய சொத்து. දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි මගේ ஆண்டவருடைய වස්තුව. சித்தம் தான் என்னுடைய சொத்து. දෙවියන් වහන්සේ කැමැත්ත තමයි මගේ වස්තුව. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுறது தான் என்னுடைய சொத்து. දෙවියන් වහන්සේ නාමයේ මහිමයට පත් වෙන එක තමයි මගේ அவர் වස්තුව. அசைக்க வேண்டியதை அசைப்பார். ඔව් දෙවියන් වහන්සේ සොලවන දේ සොලවයි. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. நான் ஜெபித்தேன் நேற்று. ඊයේ යාඥා කරා පාලකතුමා. ஒருவருக்காக ஜெபிச்சேன். එකනට යාඥා කරා. ஆண்டவர் சொன்னார், பாபேல உடைச்ச மாதிரி சிலதை நான் உடைப்பேன் என்று சொன்னார். දෙවියන් වහන්සේ කිව්වා බහාබේල්ව කැඩුවා වගේ කඩනවා කියලා. பாபேல் எதுக்காக உடைத்தார்? බහාබේල් කෝකටද කැඩුවේ? நான் මම எனக்கு எங்களுக்கு මට நான் මම எனக்கு මාට எங்களுக்கு எங்களுக்கு பேர் உண்டாக, අපිට නම් වෙන්න ඕනේ. தேவனுக்கு பேர் உண்டாக இல்ல. දෙවියන් වහන්සේ නම නෙමෙයි. தேவன் பாபேலை உடைத்த தேவன். දෙවියන් වහන්සේ බහාබේල්ව කැඩුවා. பார்வோனுடைய தலையை உடைத்த தேவன். පාර්වෝන්ගේ ඉස කැඩුවා. பார்வோனுடைய உச்சந்தலையை உடைத்த தேவன். පාර්වෝන්ගේ ඉස කැඩුවා. சவுளுடைய முடிவு வேதனையாய் மாறினது. සවුල්ගේ අන්තිම ඇවිල්ලා වේදනාව. அது மாத்திரமா, கோலியாத்தை முறியடித்த தேவன். ඒ විතරද ගෝලියාත්ව දෙවියන් වහන්සේ විනාශ කරා. நீ ஜெபிச்சு துதித்து பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்து, தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே ඔබ இருப்பார். යාඥා කළා නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරයි. ஆமென். ආමෙන්. அந்த சகோதரன் ஆராதிக்கும் போது கடைசி ஒரு காரியத்தை சொன்னார். ඒ සහෝදරයා නමස්කාර කරනකොට අන්තිමට එක දෙයක් කිව්වා. நான் ஆக்சிடென்ட் பட போனேன். මම ඇක්සිඩන්ට් වෙන්න ගියා. அவனோட வீட்டுல ஜெபிக்க போகல பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். ඔහුගේ ගෙදර යාඥා කරනකොට බොහෝ වෙලාවෙ පාලකතුමා කියලා තිබෙනවා. ஆக்சிடென்ட் இருக்கு பிரதர். විපතක් තියෙනවා. இல்லே, නෑනේ. அப்படி இல்லையே, එහෙම නෑ. இல்லே, එහෙම නෑ. அப்படி இல்லைன்னு சொல்லுவாரு. එහෙම නෑ කිව්වා. அவரே சொல்றாரு ஆக்சிடென்ட் பட போயிட்டேன். එයාම කියනවා විපතට යන්න ගියා அவருடைய කියලා. பிள்ளைகளுக்கு நடக்க போறதையும் நடக்கிறதையும் முடிவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். ඔහුගේ දරුවන්ට වෙන දේ අන්තිමද හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ දන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமா பிரதர் இல்லையா? ඇත්තද? ஆமென். நாங்க சொல்லுவார். சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. தம்முடைய தீர்க்கதரிசிக்கு எதையும் மறைக்க மாட்டார். අනාගත වතුන්ට දෙවියන් වහන්සේ සංගවන්නේ නැහැ. தீர்க்கதரிசியா இருக்கிற நாங்க மறைப்போம். සමහරක්ලට අනාගත වතුර වෙන අපි සංගවනවා. சிலரையும் கேட்க மாட்டீங்க தானே. සමහරක් කටි ආන්නේ නැහනේ. முட்டி மோதி வாங்க. ඇපිලා හෙන්න. அப்பெண்ட கமாக் நே අපි බය නෑ. මුට්ටුங்க நாங்க பயமில்ல. අපි ණයත් නෑ. நாங்க கடன் இல்லை. சொல்லுங்க ஆமென். 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 கர்த்தர் எங்களுக்கு நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යාපාත්. ஒரு 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 84 வயதுள்ள ஒரு விதவை. 84 වයස වැන්දපු 84 வயது. 84යි වයස. அவ ஒரு விதவை. වැන්දපුවා. கேளுங்க, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் දෙවියන් වහන්සේ මාලිගාවේ ඉඳලා පිටත් වෙන්නේ නැතුව இரவு பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். රාත්‍රී දවල්ද යාඥාවේ නමස්කාර කරගෙන හිටියා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. 84 84යි වයස. இருக்கிற நாளும் ஜெபிக்குதா துதிக்குதா பாடுதா, 14 ஜெபிக்குதா துதிக்குதா பாடுதா, ඉන්න 4ත් 14ත් යාඥා කරනවද නමස්කාර කරනවද? 24 யாඥா කරලා මහිමයට පත් කරනවද? 24லும் ஜெபம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா? 84. 84යි. இங்க இருக்கிறதே 14 84 மாதிரி தான் இருக்கு. මේ ඉන්න කට්ටියම 14 වෙලා 84 වගේ. இங்க தான் வந்து சோம்பேறித்தனத்தை முடிஞ்சோன்னு பாருங்க. මේහාකාර කරලා ඉවරනකම බලන්න. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. முடிஞ்சோன்னு பாருங்க. ඉවරනම් බලන්න. 100 மீட்டர் ஓட்டத்துக்கு ஓடுவாங்க. මීටර් 100කට හරි දුවයි.
டியூஷன் போகல பாருங்க, ටියුෂන් යනකොට බලන්න. காலேஜுக்கு போகல பாருங்க. කොලෙජ් එකට යනකොට බලන්න. நல்லா கவனிங்க. හොඳට අහුම්කම් දෙන්න. 5ல வளையோன்னு 50ல வளையலாம். අවුරුදු 5ම මේ நெவன නැවෙනවා නම් අවුරුදු 50ක් නැවෙනවා. சொல்லுங்க ஆமே. ආමෙන්. இப்ப இப்படி இருந்தா இன்னும் 10 வருஷத்துல எப்படி இருக்கும்? දැම්ම මේම ඉන්නවා නම් අවුරුදු 10කට පස්සේ කොහමද ඉන්නේ? பைக்ல ஏறி உட்காருங்க, பைக் போகும் உங்களோட பைக். බයික් එකේ මේ වහඩි වෙන්න ඒතර බයික් එක යනවා. යනවාද? යනවාද? சாவியை போடு, செல்ல ஆன் பண்ணு. යතුරු நீதான் දාන්න செய்ய ඕනේ. வேணும். සෙල් එක ඔන් කරන්න ඕනේ. நீதான் செய்யணும். ඔබ තමයි ඒක කරන්න ඕනේ. நீதான் பார்த்து ஓட்டணும். ඔබ තමයි බලලා යන්න இங்க ඕනේ. பாருங்க 84 வயது. අවුරුදු 84යි. என்ன சொல்றேன்னு எனக்கு விளங்குது. මොනවද කියන්නේ කියලා මට තේරෙන්නේ නැහැ. சமார் வீட்ட சில நேரம் வேதனை சபையில உள்ளது. සමහරක් වේදනාව සභාව තුළ. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் தேவன். ඉරිදාට විතරයි දෙවියන් වහන්සේ. ஆலயத்தை விட்டு நீங்க இல்ல. අද ආයිකාන දෙවියන් වහන්සේගේ සභාව ඉඳලා එළිය ගිහින් செபிச்சு துதித்து பாடி புகழ்ந்து கொண்டே இருந்தார். යාඥා කරලා නමස්කාර කරගෙන හිටියා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. மனுஷிகத்துல ஓடாதீங்க, ஆவியில ஓடுங்க. මාම්සෙන් දුවන්න එපා, ආත්මෙන් දුවන්න. எதற்காக தேவன் எங்களை தெரிந்தார்? මොකටද අපේ දෙවියන් වහන්සේ කැඳවුවේ? எதற்கு? මොකටද? அவரை புகழ, දෙවියන් වහන්සේ උස්සස් அவரை කරන්න. மகிமைப்படுத்த. දෙවියන් වහන්සේ මහිමයට පත් කරන්න. ආමෙන්. ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. இப்ப கோழைகளா இருப்பாங்க, நாளை காலையில வீரர்களா இருப்பாங்க. අද ඒගොල්ලන් මේ பயகுள்ளோ. බයගුල්ල එට ඒගොල්ලන් වීරය වගේ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි.